இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிப்ஸ். அதாவது நான்வெஜ் பிரியர்களுக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வாடை வர்றதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த வாடை வராமல் எப்படி நம்ம இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல மண் சட்டியில் இறாலை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. நம்ம இப்படி வதங்கும் போது இந்த இறால்லேருந்து தண்ணி நிறைய விடும். அந்த விடுற தண்ணி அப்படி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சுனாலே போதும். இதை வதக்கி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, இது ஆப்ஷனல் தான். சில பேர் அப்படி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வதக்கி உள்ளே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கூடவே மசாலா பவுடரும் சேர்த்துட்டிங்கன்னா குக் பண்ணும்போது நமக்கு ப்ரானில் நிறையவே மசாலா இறங்கியிருக்கும். பாருங்கள், அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த இறால் நல்லா அழகாக சுண்டி சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். இதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு இறால் வாங்கி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இறால் வீணாகவே போகாது. ஸோ இந்த டிப்ஸ் படி நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த இறாலோட ஸ்மெல்லும் வரவே வராது. உங்களுக்கு நல்ல மசாலா இறங்கி நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.